ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நாம் ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் டைட்டிலில் நாம் சில முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் அமைப்புகளை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நாம் ஒரு 11th நாம் படிச்சிருக்கிற சில டாபிக்ஸை ரீகால் பண்ணிக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நாம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில், அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இன் டைகாட் அண்ட் மோனோகாட், ஒரு விச்சிலை மற்றும் இருவித்திலை தாவர மலர்களில் எப்படி அந்த இனப்பெருக்கமானது நடைபெறுகிறது அதை பார்க்க போகிறோம். முதல்ல ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஃப்ளவர் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுருக்கணும். ஃப்ளவரில் அதாவது மலர் ஃப்ளவரில் நமக்கு 4 வட்டங்கள் உண்டு. என்னெல்லாம் 4 வட்டங்கள். கடைசியில் இருக்கிறது புள்ளி வட்டம், அதாவது கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உள்ள இன்னர் டு த கேலிக்ஸ் இட் இஸ் கொரோலா, இதை அள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3வது மற்றும் 4வது, 3rd and 4th வேர்ல், 3வது மற்றும் 4வது வட்டம், இது இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட்ஸ். ஏன் அந்த 3வது 4வது வட்டம் மட்டும் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த 3வது 4வது இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம், அதாவது மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் இது எப்படி நாம் மலரில் பார்ப்பது? ஹவு கேன் வி see this in a flower? முதல்ல இந்த 4 வட்டங்களும் எங்க இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தலாமஸ், பூத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மைய பகுதியில் என்ன ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் உறுப்பாக நாம் பார்க்கிறது இதுதான் கைனீஷியம். அதாவது இங்கே 4வது வட்டம் கைனீஷியம், இதுதான் நாம் இந்த பூத்தளத்தினுடைய மையத்தில் பார்க்குறோம். அதில் 3 பகுதிகள் இருக்கு. என்னெல்லாம்? ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. சரியா? ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி என்று 3 பகுதிகள் இருக்கு. இந்த 3 சேர்ந்தது தான் நாம பிஸ்டில் அல்லது கைனீஷியம் அப்படின்னு சொல்றோம். பிஸ்டில் அல்லது கைனீஷியம். இதுக்கு அடுத்து நாம பார்க்க வேண்டிய ஒரு வட்டம் என்ன அப்படின்னா, அது என்ன? அதுதான் நாம பார்த்தோம், மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மகரந்தத்தாள் வட்டத்திலையும் 2 பகுதி இருக்கு. ஒன்று ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். Anther and filament are collectively called stamen. Anther, filament.
மகரந்த பை மற்றும் மகரந்த கம்பி. சரியா? அப்போ இங்கே இது ஸ்டிக்மாங்கிறது சூலக முடி, ஸ்டைலுங்கிறது சூலகத்தண்டு, ஓவரிங்கிறது சூலகம், இதெல்லாம் சேர்ந்தது பிஸ்டில், கைனீஷியம்னு சொல்கிறோம். அதை சூலக வட்டம் அப்படின்னு இந்த இன்னர் மோஸ்ட் அதை சொல்கிறோம். அதுக்கு வெளியில் இருக்கிறது மூன்றாவது வட்டம், அதை ஸ்டேமன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஆண்ட்ரீஷியம்னு இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஆந்தர் இன் தமிழ் மகரந்த பை, ஃபிலமெண்ட் இன் தமிழ் இட் இஸ் மகரந்த கம்பி. ஸோ இந்த ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ், முக்கியமான வட்டங்கள். இதுக்கு வெளியில் இருக்கிற இந்த கொரோலா மற்றும் கேலிக்ஸ், இப்போ இந்த பகுதி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், கொரோலா அப்படின்னு சொல்கிறோம். கொரோலா இதுதான் அல்லிவட்டம். இந்த அல்லிவட்டம் கொரோலாவுக்கு வெளியே இருக்கிற பச்சை கலர், கிரீன் கலரில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், இதை என்னன்னு சொல்கிறோம், கேலிக்ஸ். இது புள்ளிவட்டம் தமிழில். சரியா? இந்த 4 வட்டங்களும் எங்கே தான் நம்ம பார்க்க முடியும், தாவரத்தினுடைய தண்டு. we can see all the 4 words only in the stem as in the form of flower. மலராக நாம் இந்த 4 வட்டத்தையும் பார்ப்போம். பொதுவாக இந்த 4 வட்டமும் எங்கே காணப்படுகிறது, ஸ்டெம்மில். அப்போ ஸ்டெம் அப்படிங்கிறது அதில் எப்படி மலர் மாறுபடும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டெம். தண்டினுடைய ஒரு மாற்றுரு அப்படின்னா மலர், அதை சொல்கிறாங்க. அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது, பொதுவாக தண்டில் இப்படி நம்ம பார்க்கலாம். ஆக்க திசு, மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸ் இதில் இருக்கும், ஸ்டெம்லையும் இருக்குது, ரூட்லையும் இருக்குது. இந்த நுனி ஆக்க திசு, எபிக்கல் மெரிஸ்டம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். மீதி எல்லாமே எப்படி இருக்கும், இன்டர் கேலரி மெரிஸ்டமாக இருக்கும். இந்த நுனி ஆக்க திசு மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூல இருந்து ஃபார்ம் ஆகிறது கைனீஷியம். கைனீஷியம். மீதி உறுப்புகள், மீதி 3 வட்டங்கள் அடுத்தடுத்து இருக்கிற இந்த நோட் ரீஜன், அதாவது கருப்பகுதியில இருந்து ஆரம்பிக்கும். இப்படி தான் ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். சரியா? இதுதான் மலரின் அமைப்பு. இது தண்டின் பகுதியில் மட்டும் இருக்கிறதுனால நம்ம மலர் என்னன்னு சொல்கிறோம், தண்டின் மாற்றுரு, இட்ஸ் அ மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டெம். ஸோ இந்த கொரோலா, கேலிக்ஸ் இந்த ரெண்டும் நேரடியாக இந்த இனப்பெருக்கத்தில், அதாவது ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் இன்வால்வ் ஆக முடியாது. தே கேனாட் இன்வால்வ் டைரக்ட்லி இன்டு த ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். தே கேன் சப்போர்ட் ஃபார் த ரீப்ரொடக்ஷன். அப்போ இந்த அல்லிவட்டம் புள்ளிவட்டத்தினுடைய முக்கிய பங்கு என்ன மலரில் அப்படின்னா, மலரின் வளர்ச்சியின் போது த ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் ஆர் ப்ரொடெக்டட் வித்தின் த அசசரி வேர்ல்ஸ். இதெல்லாம் துணை வட்டங்கள்னு சொல்லுவாங்க கேலிக்ஸ் அண்ட் கொரோலாவை. அதனால் அதை அசசரி வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வட்டத்தினால் பாதுகாக்கப்படுகிறது. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டேமனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? சரி, இப்போது மலரினுடைய பாகங்கள் பார்த்துருக்குறோம். அதில் நாம் இப்போது ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஆஞ்சியோஸ்பர்மில் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டேமன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள் வட்டம் இதை பார்க்க போகிறோம். அதாவது மலரினுடைய பூத்தளம், that means in the thalamus area.
we have seen just before. At the center, the gynoecium starts at a node. At the successive node, என்ன இருக்கும்? andrecium இருக்கணும். அப்புறம் அந்த கலர்ஃபுல் பார்ட் என்னது? அல்லிவட்டம் இருக்கணும். அப்புறம் புள்ளிவட்டம் இருக்கணும். புரியுதா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேமன்ஸ் மட்டும்தான். ஸ்டேமன்ஸ் தான் பார்க்க போகிறோம். புரியுதா? ஸோ அடுத்தடுத்து இருக்கிற அந்த சக்ஸசிவ் நோட்ஸில், அதாவது கணுக்கள், ஒரு கணுலையும் ஒரு வட்டம் தொடங்கும். இதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? ஸ்டேமன்ஸ் மட்டும்தான். ஸ்டேமன் மகரந்தத்தாள் வட்டம் 2 பகுதிகளை கொண்டது. It consists of 2 parts. One is anther, another one is filament. Anther and filament இதை பார்த்தோம். ஆந்தர்ங்கிறது என்ன? மகரந்த பை. ஃபிலமெண்ட் மகரந்த கம்பி. மகரந்த கம்பிக்கு 2 முனைகள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ப்ராக்சிமல் எண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்சிமல் எண்ட் வெரி க்ளோசர் டு த தலாமஸ், பூ தளத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு முனையை என்னன்னு சொல்கிறோம்? ப்ராக்சிமல் எண்டு. அப்போ இந்த முனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்டல் எண்டு. டிஸ்டல் எண்டுங்கிறது இந்த பூத்தளத்திலிருந்து மிக தொலைவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே நான் ஒரே ஒரு ஸ்டேமன் ஸ்ட்ரக்சர் போடுறேன். இதுதான் நம்ம பார்க்குறது. இதை ஆந்தர்னு சொல்கிறோம், இதை ஃபிலமெண்ட்னு சொல்கிறோம். மகரந்த பை, மகரந்த கம்பி. இந்த மகரந்த பையின் அடிப்பகுதியில் இந்த மகரந்த கம்பி அப்படிங்கிறது இணைந்து காணப்படுகிறது. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேசி ஃபிக்ஸ்டு. பேசி ஃபிக்ஸ்டு, அடிப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையிலையும் இந்த அமைப்பு இருக்கு. இது என்ன அப்படின்னா டார்சி ஃபிக்ஸ்டு. டார்சி ஃபிக்ஸ்டு, முதுகு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மகரந்த பையின் பின்பகுதியில் என்னாகும்? இந்த மகரந்த கம்பி இணைந்து காணப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகரந்த பையினுடைய முழு நீளத்திற்கும் இந்த ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகும். All along the whole length of the anther, the filament is attached. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா முழு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. It is also called in English, it is called adnate filament. Adnate filament. இது போக தனியாக ஒரு காற்றின் மூலம் இனப்பெருக்கத்திற்கு மகரந்த தூள்களை கொண்டு செல்கின்ற அந்த பாலினேஷன் மெத்தட், அதாவது அனிமோஃபில்லி, அந்த ஃப்ளவர்ஸில் மட்டும், அந்த பூக்களில் மட்டும் எப்படி இருக்குன்னா versatile form of the filament. versatile form, காற்றில் ரொம்ப ஈஸியாக அசைந்து ஆடுற மாதிரி அந்த ஆந்தரோட ஸ்ட்ரக்சர், அதாவது மகரந்த பையனுடைய ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கும். இந்த 4 அமைப்பையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று பாலினேஷன் அப்படிங்கிறது காற்று மூலமாக நடக்கலாம், இல்லை நீர் மூலமாக நடக்கலாம், இல்லை மற்ற விலங்குகள் மூலமாக நடக்கலாம். அதனுடைய அடிப்படையில் இந்த 4 வகைகள் ஸ்டேமனில் இருக்குது. சரியா? ஸ்டேமனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாம் இந்த 4 வகைகளை பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆந்தர் இப்போ நீங்கள் பார்க்குறது டைதீக்கஸ் ஆந்தர். டைதீக்கஸ், தீகா அப்படின்னா பவுச், பைன்னு அர்த்தம். இங்க மகரந்த மடல் அப்படின்னு அர்த்தம். 2 லோப்டு ஸ்ட்ரக்சர். இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. இந்த 2 லோபு இருந்தால் நாம டைதீக்கஸ் ஆந்தர்னு சொல்றோம்.
சரியா? மகரந்த மடல் வந்து 2 இருந்தா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மடல் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் ஒரு மடலும் இருக்குது. இந்த ஒரு மடல் இந்த 2 மடல்களையும் இணைக்கின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட திசு முழுமையடையாமல் இருக்கும். இது வந்து எதில் இருக்குன்னா மால்வேசி ஃபேமிலி, அதாவது செம்பருத்தி அதில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த அமைப்பு இருக்குது. ஆந்தர் ஃபிலமெண்டோட ஸ்ட்ரக்சர். இதோட பேர் என்ன அப்படின்னா மோனோதீக்கஸ். மோனோதீக்கஸ். ஒரே ஒரு மடல் மகரந்த பையில் காணப்பட்டால், அதாவது மகரந்தத்தில் காணப்பட்டால் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அதை மோனோதீக்கஸ்ன்னு சொல்கிறோம். 2 மடல்கள், அதாவது பைலோப்டு ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதை டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர். ஆந்தரில் நமக்கு இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பகுதி, இந்த 2 மடல், அதாவது ஆந்தரில் வந்து பைலோப்டாக இருந்தால் அந்த லோபை கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ, இந்த டிஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் எ ஸ்டெரைல் டிஷ்யூ. இந்த ஸ்டெரைல் டிஷ்யூக்கு நேம் என்ன அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. சரியா? இணைப்பு திசு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நாம் வந்து தொடக்கத்தில் ஃப்ளவர் பற்றி பார்த்தோம். இந்த ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் பார்த்ததுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட் வேர்ல்ட்ஸ் 2 தேவை. ஒன்று ஸ்டேமன், 2வது பிஸ்டில். அந்த ஸ்டேமனோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். சரியா? கைனீஷியமோட ஸ்ட்ரக்சர் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம பார்ப்போம். நம்மளோட அடுத்த கிளாஸில் வந்து இந்த ஆந்தரை வந்து குறுக்கு வெட்டு தோற்றம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். இதில் கனெக்டிவ் டிஷ்யூ இந்த இடையில் இருக்கும். ஒரு மடல், அதாவது லோப், ஒரு லோப்லையும் இரண்டு அறைகள் இருக்கும். ஒரு லோப்லையும் இரண்டு அறைகள் இருக்கும். இதுக்குள்ளதான் போலன் கிரெயின், மகரந்த தூள் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது உள்ள இருக்கும். இந்த அமைப்பு தான் நாம நம்மளோட அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா?